Hi everyone. 10th 12th மட்டும் தான் டைம் டேபிள் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா? 11th ஸ்டாண்டர்டுக்கு ரிலீஸ் ஆகலை அப்படி தானே? யாருக்காவது தெரியும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். பட் மோர் ஓவர் போன வருஷம் அப்படி தான் 12த்துக்கும் 11த்துக்கும் ஒரே டைம் டேபிளில் தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு 11த்துக்கும் இதே டைம் டேபிளில் தான் இருக்கும். நோ கன்ஃபியூஷன்ஸ். இல்லை ஒரு வேளை கன்ஃபியூஷனாக இருந்தால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஏதாவது சொல்லுவாங்க. பட் இப்போதைக்கு இதுதான் டைம் டேபிள் நினச்சி 11th ஸ்டாண்டர்டும் படிக்க ஆரம்பிங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம். கண்டிப்பாக நம்ம கூட இருப்பேன், உசிரே கொடுப்பேன். ஏன் நான் அப்படின்னு ஒரு வார்த்தை நான் விட்டேன் அப்படின்னா, நான் ஒரு நாளுமே என்ன பண்ணி உங்களை படிக்க வைக்கலாம், என்ன செஞ்சு உங்களை மார்க் எடுக்க வைக்கலாம், என்னென்னமோ நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லையும் அண்ட் இன்ஸ்டா ஐடியும் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ என்னென்னா 10th ஸ்டாண்டர்டை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். டியூஸ்டே எக்ஸாம் ஆரம்பிக்குது 10ஆம் தேதி தமிழ் எக்ஸாமு. ஸோ உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஒன்று டிசம்பர் 8ஆம் தேதி 8-9 வந்து நீ படிக்க ஆரம்பிச்சிரு. நல்லா கேட்டுக்கோ, டிசம்பர் 8-9 வந்து நீ வந்து 2 நாள் போதும் தமிழுக்கு, சரிங்களா, படிக்கிறதுக்கு. அப்போது நீ 7ஆம் தேதிக்குள்ளே நீ என்ன பண்ணணும் அப்படின்னா வைண்ட் அப் பண்ணிடணும், உன்னோடைய போர்ஷன்ஸ் வைண்ட் அப் பண்ணணும். அப்போ இன்றைக்கி 23 நினைக்கிறேன், கணக்கு போட்டிங்கன்னா 7 நாள் டைம் இருக்குது வெளியில். அப்போ 7 + 7 14 டேஸ் இருக்குது. இந்த 14 டேஸில் நீ இந்த சப்ஜெக்ட்ஸில் இருக்க போர்ஷன்ஸ் எல்லாம் முடிக்கணும். அப்படி என்ன போர்ஷன்ஸ் முடிக்கணும், எது சேஃபஸ்ட் அப்படின்னா தமிழுக்கு நமக்கு ஓகே பிரச்சனை இல்லை, நம்ம 2 நாள் லீவ் இருக்குது. முன்னாடியே நம்ம தமிழில் ஒரு 5-7 ஒழுக்கமாக நல்லா படித்து வச்சுக்கோங்க. அண்ட் நெடுவினா 8 மார்க் இம்பார்ட்டன்ட் நெடுவினா நான் போடுறேன், அதை மட்டும் நல்லா படித்து வச்சுருங்க முன்னாடியே. மீதி எல்லாமே எக்ஸாம் டைம் பார்த்தா போதும். ஆப்ஷன் லாங்குவேஜ்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த சைடு லீவ் தான். இங்கிலீஷ்க்கு ஒரு நாள் கேப் இருக்குது. அப்போ இங்கிலீஷ்க்கு ஒரு நாள் கேப் இருக்குன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, இங்கிலீஷ் அந்த நாள் படித்தா போதும். அப்போ முன்கூட்டி இங்கிலீஷில் ஒரு 2 பாடத்தில் ப்ரோஸு போயம் சப்ளிமெண்ட்ரி டீட்டெயில் மட்டும் படித்து வச்சுக்கோ. வேறு எல்லாமே நம்ம இந்த ஒரு நாள் பார்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு டைம் இருக்குது 14 டேஸ் ஃபுல்லாக. எதுக்கு? மேக்ஸு, சயின்ஸ், சோஷியலுக்கு. அப்போ 13, 14, 15 3 நாள் லீவ் இருக்குது மேக்ஸுக்கு. அப்போ முன்கூட்டியே மேக்ஸில் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சாப்ட்ரு, செகண்ட் சாப்ட்ரு, தேர்டு சாப்ட்ரு நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சாப்ட்ரு, செகண்ட் சாப்ட்ரு 3.2, 3.8, ஃபோர்த்து சாப்டரில் தியரம்ஸு, ஃபிஃப்த்து சாப்டரில் 5.1, 5.2, 5.3, சிக்ஸ்த்து சாப்டரில் 6.2லேருந்து 6.4 வரைக்கும், செவன்த்து சாப்டரில் 7.3, 7.4 அட்லீஸ்ட்டு, ப்ராபபிலிட்டியில் 8.3, 8.4. இந்த எக்ஸசைஸ் மட்டும் தரோவாக படித்து வச்சுட்டு அப்படின்னா உன்னை 90 எடுக்கிறது யாருனாலையும் தடுக்க முடியாது. ஸோ முன்னாடியே படித்து வச்சிட்டோம்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 3 நாளுமே பிரித்து படிச்சுக்கலாம். 3 நாளில் எப்படி ஸ்பிளிட் பண்ணி படிக்கணும் அப்படின்னா அன்றைக்கி வந்து நான் சொல்கிறேன், இன்றைக்கி சொன்னால் குழப்பிடும். ஸோ 3 நாளுமே 3 சாப்டர் படிச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக முடிக்கலாம். 3, 3, 2 அந்த மாதிரி படிச்சுக்கலாம், எப்படி வேணாலும் படிச்சுக்கலாம். அப்போ 3 நாள் லீவு தாராளம். ஸோ 16 முடிஞ்சு 17, 18 2 நாள் கழிஞ்சு சயின்ஸுக்கு 2 நாள் போதுமா? 16, 17, ஆமாம் 2 நாள் சயின்ஸில் முன்கூட்டியே ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக புக் பேக் படித்து வச்சுரு. பயாலஜியில் ஓரளவுக்கு ஒரு 6 லெசனாவது ஒழுக்கமாக படிச்சு, மீதி 6 லெசன்ஸ் அன்றைக்கி வந்து படிக்கலாம்னு நினச்சிடாத. அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாவது பார்த்துக்கோ. ஸோ அது எல்லாமே 2 நாளில் ரிவிஷன் பண்ணிடலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஒரு நாள், பயாலஜி ஃபுல்லாக ஒரு நாள், அந்த மாதிரி நம்ம படித்தோம்னா ஈஸியாக இருக்கும். அடுத்தது 20, 21, 22 3 நாள் லீவு சோசியலுக்கு. அப்போ 20, 21, 22 3 நாள் லீவு சோசியலுக்கு. அப்போ 3 நாள் கழிஞ்சு தான் சோசியல். அப்போ சோசியலுக்கு நிறைய டைம் இருக்குது. அப்போ ஹிஸ்ட்ரி ஒரு நாள், ஜாகிரஃபி ஒரு நாள், லாஸ்ட் நாள் சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், 7ஆம் தேதிக்குள்ளே சோஷியலாக நான் அதுக்கு வீடியோ போட்டுறேன் நேற்று. ஆப்பிளிக்கு என்ன பண்ணணும்னு போட்டல, அது பிரகாரம் ஃபாலோ பண்ணால் போதும். இல்லை நீங்களே ஒரு ஃபாலோ பண்ணுங்கள். சோஷியலில் நான் இம்பார்ட்டன்ட் இன்னும் போடலை, சயின்ஸ் தான் போட்டிருக்கேன். மேக்ஸில் 5 மார்க் தான் போட்டிருக்கேன். சோஷியல் இம்பார்ட்டன்ட் போட்ட 5 மார்க்ஸ் எல்லாமே முடிச்சிரு. 5 மார்க் 8 மார்க் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 மார்க்கும் கூட கடைசி நேரத்தில் படிச்சுக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணி. ஒரு 20 to 25 2 மார்க்ஸ் தான் நான் தருவேன். அண்ட் டைம்லைனு, மேப்பு, சூஸு, அவ்வளோதான். இது எல்லாமே எக்ஸாம் டைம் பார்த்தா கூட எழுதிடலாம். டைம்லைன், மேப்பு, சூஸ். மேப்பு மட்டும் அடிக்கடி ஒரு கண்ணு வச்சுக்க, இல்லைன்னா மறந்து போயிடும். மற்றபடி 5 மார்க்ஸ் மட்டும்தான் உங்கள் சோஷியலை நீ இப்போ ஃபோக்கஸ் பண்ணணும். 5 மார்க் அண்ட் 8 மார்க் ஓகே. அப்போது உங்களுக்கு வேலை கம்மி தான் 10th ஸ்டாண்டர்டுக்கு. நல்ல பிளான் பண்ணி அடிச்சிங்கன்னா 400 மார்க் ஈஸியாக அடிச்சிடலாம். 300 எடுக்கிறவன் 350 எடுக்கலாம், 350 எடுக்கிறவன் 400 எடுக்கலாம், 250 எடுக்கிறவன் 300 ட்ரை பண்ணலாம். தப்பே கிடையாது. 300 எடுக்க ட்ரை பண்ணுங்கள் அசால்ட்டாக. எல்லாருமே இல்லை, நான் வந்து முடியாத பசங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நல்லா படிக்கக்கூடிய பசங்க பப்ளிக்கில் 450 கூட எடுக்கலாம், இதில் நல்ல மார்க் எடுத்தா. சரி ஓகே, 10th ஸ்டாண்டர்ட் சொல்லியாச்சு. டைம் டேபிளும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. 12th ஸ்டாண்டர்டுக்கு எப்போ தமிழ் எக்ஸாம்னா 9th. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மறக்காமல் டிசம்பர் 8, 7, 8 2 நாள் போதும்ப்பா தமிழுக்கு, சரிங்களா? வேறு சப்ஜெக்ட் படிக்க முடியாது. அப்போ 6ஆம் தேதியோட வைண்ட் அப் பண்ணால் 23 ஸ்டார்ட் பண்ண, நவம்பர் 23 ஸ்டார்ட் பண்ணால் நல்லா கேட்டுக்கோங்க. 23 ஸ்டார்ட் பண்ணால் 7 நாள்.
7 + 6 என்னது 13 நாள். 13 நாள் படிக்கிறதுக்கு சாலிடான டைம் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வால்யூம் செகண்ட் வால்யூம் 2 வால்யூமே படிக்கணும். 11th இருக்கட்டும் 12th இருக்கட்டும் 2 பேத்துக்கு சேர்த்தியே சொல்கிறேன். டைம் டேபிள் 11th கொடுக்கலினாலும் இதுதான் டைம் டேபிள் நினச்சி நான் சொல்கிறேன். 11th 12th 2 பேத்துக்கு சேர்த்தியே சொல்கிறேன். ஸோ 2 வால்யூமே படிக்கணும். ஸோ பி கேர்ஃபுல். தமிழ் ஓரளவுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 இயலாவது ஒரு 2-3 இயலாவது ஒழுக்கமாக படித்து வைங்க. அப்புறம் எக்ஸாம் டைம் கூட மீதி ஒரு 2 இயல் ஒரு 5 இயல் பக்காவாக படிச்சிட்டிங்கன்னா கூட தமிழில் ஷைன் ஆகிடலாம். ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா தமிழுக்கு 2 நாள் நம்ம கேப் விட்டு படிக்க போகிறோம். அதே மாதிரி இங்கிலீஷுக்கு கேப் இல்லை. இங்கிலீஷுக்கு ஒரு நாள் ஏதாவது சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா நாளைக்கு கூட ஆரம்பிக்கலாம், இல்லை அடுத்த வாரம் சண்டே கூட ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி சாட்டர்டே சண்டே பார்த்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ் இங்கிலீஷில் என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது கிளியர் பண்ணுங்கள், டீட்டெயில் இருந்தால் படிங்க. அவ்வளோதான் தவிர இங்கிலீஷ்க்கு வேறு டைம் இல்லை. ஸோ அதை மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் சிஎஸ் 11, 12 ஒரு நாள் கேப் விட்டு சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு. அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்களாம் என்ன பண்ணணும்? 15, 16 லெசன் இருக்குது 12th. 11th வந்து 18 லெசன் இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி முடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த கேப்பில் சிஎஸ்ஸை படிச்சுக்கோங்க. சரிங்களா? 2 வாரம் டைம் இருக்குது கரெக்டாக. ஆமாம் 2 வாரம் டைம் இருக்குது. ஆமாம் இந்த வாரம் ஒன்று இருக்கா, அடுத்த வாரம் இருக்குமான்னு தெரியல. இல்லைனாலுமே நீ மேக்ஸிமம் ஒரு 4 டேஸ் எடுத்துக்க சிஎஸ்க்கு. 4 to 5 டேஸ். அந்த எந்த 4 to 5 டேஸ் வேணாலும் இருக்கட்டும், அப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே முடிக்கணுமாங்க சார்? நான் இம்பார்ட்டன்ட் போடுறேன், அது மட்டும் முடியும். ஓகே, கம்ப்யூட்டர் ஓகே. அடுத்தது அப்போ தான் ஒரு நாள் எல்லாம் ரிவிஷன் பண்ண முடியும். ஒரு நாள் எல்லாமே ரிவிஷன் பண்ணிடலாம். அடுத்து 13 ஒரு நாள் கேப் விட்டு நல்லா கேட்டுக்கோங்க. இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு எக்ஸாம் இருக்குன்னா பயாலஜிக்காரங்களுக்கு லீவு. அப்போது 11, 12, 13 3 நாள் பயாலஜிக்கு லீவு. நல்லா கேட்டுக்கோங்க. 11, 12, 13 3 நாள் பயாலஜிக்கு சூப்பராக லீவு கிடச்சிருக்குது. நீ என்ன பண்ணுறன்னா பாட்னியில் +2க்கு சொல்லுங்கள். பாட்னியில் ஏதாவது ஒரு 6 லெசன் நான் முன்னாடியே வீடியோ போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு 2 லெசன் ஓகேவா, அதுக்கப்புறம் 5வது லெசன் 4வது லெசன், அதுக்கப்புறம் 7வது லெசன் பாட்னியில் சொல்கிறேன். சாரி பாட்னியில் தானே 6, 7, 8 இதையாவது ஒழுக்கமாக படிச்சிங்கன்னா போதும். நான் சொன்ன 5 லெசன் 6 லெசன். ஜுவாலஜியில் 1, 2, 3, 10, 11, 12 இதை மட்டும் இப்போதைக்கு தரோவை வச்சுக்கிட்டா கூட நம்ம மீதி இருக்க லெசன்ஸில் இம்பார்ட்டன்ட் சும்மா வெளியோட்டமாக, அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படித்தா கூட நம்மளால் 80+ அசால்ட்டாக அடிக்கலாம் அந்த டைமில். ஸோ மெயினாக 3 நாள் கேப் இருக்குது. 3 நாள் கேப்பில் பயாலஜி படிக்கிறாங்க சார், மேக்ஸ் படிக்க வேணாமான்னு கேட்டால் வேண்டாம். ஏன்னா பயாலஜிக்காரங்களை பற்றி மட்டும் தான் பேசுகிறீங்க. 15, 16 பயாலஜிக்காரங்களுக்கு மேக்ஸ்க்கு 2 நாள் தான் லீவு. அதனால் ஒரு யோசனை போகும், மேக்ஸ் போர்ஷன்ஸ் முடிச்சு வைக்கிட்டாங்க. ஒரு வேளை நீ மேக்ஸில் வீக்காக இருந்தால், ரொம்ப வீக்காக இருக்குங்க சார் நான் வந்து படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் எல்லாம் படித்ததை ஒரு ரீகால் பண்ணணும். ஏதோ ஒரு சாப்டர் ரீகால் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு சாப்டர் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு நாளை நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த நாள் எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் நாள் எடுங்க. பயாலஜியில் 13ஆம் தேதி எடுத்துக்கணும். அப்போ 14, 15 13 ஆமாம் 11ஆம் தேதி எடுத்துக்கோங்க. அப்போ 12, 13 வந்து படிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க பயாலஜி. 11ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் படிச்சுக்கோங்க. நான் சொல்கிறது மேக்ஸ் வீக்காக இருக்கிறவங்களுக்கு. இல்லை பயாலஜி நான் 3 நாள் படிக்கணும்னா 3 நாள் பயாலஜியை படிச்சுக்கோங்க. சூப்பர். ஆனால் மேக்ஸுக்கு பயாலஜிக்காரங்களுக்கு 2 நாள் தான் கேப்பு. 15, 16 எப்படி பிளான் பண்ணால் ஒரு பிளானுமே இல்லை. வால்யூம் 1, வால்யூம் 2. 15ஆம் தேதி ஃபுல்லாக வால்யூம் 1, 16ஆம் தேதி ஃபுல்லாக வால்யூம் 2. இதுதான் பிளானு, வேறு எந்த பிளானும் இல்லை. மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் போட்டுட்டேன். நான் அடுத்தடுத்த நாட்கள் மேக்ஸை பற்றி பேசுவேன். ஸோ அந்த நாள் நீங்கள் வந்து எக்ஸாம் நாள் 15, 16 2 நாள் மேக்ஸுக்கு. இது வந்து பயாலஜி குரூப் +1 இருந்தாலும் சரி, +2 இருந்தாலும் சரி. இப்போ +1க்கு பயாலஜி ஒரு டவுட் இருக்கும் சார், நிறைய போர்ஷன்ஸ் இருக்குது, எப்படி சார் படிக்கிறது? ஆனால் 3 நாள் லீவ் இருக்கு இல்லையா? ஸோ அசால்ட்டாகவே நம்ம ஒரு 1.5 நாள் பாட்னிக்கு 1.5 நாள் ஜுவாலஜிக்கு படிச்சிருக்கேன். நமக்கு போர்ஷன்ஸ் வாஸ்ட்டு. ஸோ 11க்குமே நான் எந்த லெசன்ஸ் படித்தா இம்பார்ட்டன்ட்டுன்னு போட்டிருக்கேன். மெயினாக 11 to 15 நல்லா பார்க்கறது நல்லது. அதுக்கு 1, 2, 3, 4 பார்க்குறது நல்லது. 7 பார்க்குறது நல்லது பாட்னியில். ஜுவாலஜியில் 1, 2, 3, 4, 12, 11 இது பார்க்குறது நல்லது. நடுவில் முடிஞ்சால் பாருங்கள். ஸோ இதெல்லாம் முன்னாடியே பார்த்து வைக்கணும். சரிங்களா? ஓரளவுக்கு ஒன்றுமே முடியலையா புக் பேக்காவது படி, அவ்வளோதான் 11th பொறுத்த வரைக்கும். ஏன்னா 11th கொஞ்சம் டஃப்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஸோ 14ஆம் தேதி பயாலஜி. அடுத்தது 15, 16 ஸோ 2 நாள் கேப் போட்டு மேக்ஸு பயாலஜிக்காரங்களுக்கு நான் சொன்ன மாதிரி வால்யூம் 1, வால்யூம் 2 முடிச்சிருங்க. இப்போது சிஎஸ் பசங்களுக்கு வரேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்களுக்கு 13, 14, 15, 16 4 நாள் லீவு. என்ன பண்ண போகிறீங்க? 4 நாள் மேக்ஸுக்கு லீவு. மேக்ஸுக்கு 4 நாள் லீவு. சூப்பராக உட்காந்து ஃபஸ்ட்டு 2 நாள் வால்யூம் ஃபுல்லாக 6 சாப்டரு, அடுத்த 2 நாள் வால்யூம் 2 ஃபுல்லாக 6 சாப்டரு. ஸோ அந்த மாதிரி படிச்சுக்கலாமா? இல்லை வந்து சார் நான் செலக்டிவாக தான் படிக்க போகிறேன் அப்படின்னு ஓகே. நீ ரொம்ப வீக்காக இருந்தானா 5 மார்க் மட்டும் ஃபஸ்ட்டு படி, அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க்ஸ் எந்தெந்த சாப்டரில் படிக்கணுமோ அதை படித்தா போதும்.
எப்படி வேணாலும் படிக்கலாங்க. நான் அது மேக்ஸுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ 11th இருந்தாலும் சரி 12th இருந்தாலும் சரி 4 நாள் கேப் இருக்குது. ஸோ சூப்பராக நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் படித்து வச்சுருந்தாலும் மெயினான 5 மார்க்ஸு 2 மார்க் 3 மார்க்ஸில் சாப்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் இருக்குல்ல. முக்கியமாக இப்போ நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். +2க்கு வந்து ஒரு 6 சாப்டர் சொல்லியிருக்கிறேன். +1க்கு வந்து பார்த்திங்கன்னா 1 2 4 5 அண்ட் ஆல்சோ லைக் 7 8 இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஃபார் 2 மார்க் 3 மார்க். ஸோ அதனால் அந்த சாப்டர்ஸ் எல்லாம் கவர் பண்ணிங்கனாலே போதும் நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி. ஸோ ஈஸியாகவே நம்ம 4 நாள் டேக்கிள் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது லீவு. ஸோ 17ஆந்தேதி மேக்ஸு. ஓகே, இப்போ அடுத்த மேக்ஸுக்கு ஓகே நம்ம வந்து படிச்சிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்தது 17 முடிஞ்சோடனே ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா 18 19 2 நாள் கேப் விட்டு அக்கௌண்ட்ஸு கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரிக்கு 2 நாள் போதுமா? கன்ஃபார்மாக போதும். வால்யூம் 1 ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாள், வால்யூம் 2 ஃபுல்லாக 2வது நாள். நான் அப்படி பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு சிலர் எப்படி பிளான் பண்ணுவாங்கன்னா வால்யூம் 1ல் 7 லெசன் ஃபுல்லாக 8 9 10 ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அதாவது இன்ஆர்கானிக்கும் ஃபிசிக்கல் மட்டும் 10 லெசன் ஃபுல்லாக ஒரே நாளில் முடிச்சிடணும். அடுத்த ஆர்கானிக் 5 லெசன் அடுத்த நாள் முடிச்சிடணும் இப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் முடியுமான்னு தெரியல. என்னை கேட்டால் ஃபஸ்ட்டு வால்யூம் செகண்ட் வால்யூம் 2 நாள், ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் வால்யூம், செகண்ட் நாள் செகண்ட் வால்யூம். சார் நீங்கள் எதாக இருந்தாலுமே ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்க, அன்றைக்கி வந்து புதுசாக படிக்க போகிறதில்ல. அதனால் இந்த 13 நாள் கேப்பில் நீ வந்து என்ன பண்ணிக்கிற அப்படின்னா, நான் கொடுத்த டைம் நேற்றே ஹாஃப் வேலி நிறைய பேர் வீடியோ பார்க்கல. ஹாஃப் வேலிக்குன்னு ஒரு பிளான் போட்டேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் போட்ட பிளான் படியாவது படிங்க, இல்லை நீங்களும் ஒரு பிளான் போட்டு படிங்க. எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் போட்டுட்டேன். ஹாஃப் வேலிக்கு ஃபுல் போர்ஷன் போட்டுட்டேன். 12க்கு 11க்கு தான் போடலை, 11க்கு போட்டுரும். ஸோ உங்களுக்கு தாராளமாக அந்த 2 நாள் போதும் சரிங்களா. சூப்பராக படிக்கலாம் கெமிஸ்ட்ரி. அடுத்தது 21 22 2 நாள் கழிஞ்சு ஆமாம் 21 22 2 நாள் கழிஞ்சு ஃபிசிக்ஸ்க்கு போதும். வால்யூம் 1 ஒரு நாள், வால்யூம் 2 ஒரு நாள் அப்படியும் படிக்கலாம். இல்லை ஒரு 10 லெசனில் ஒரு 6 லெசன் போதுமாங்க சார்னா 6 லெசன் ஒழுக்கமாக படிச்சிங்கன்னா போதும். ஃபிசிக்ஸ்க்கெலாம் சூப்பராகவே மார்க் எடுக்கலாம். 10 லெசன் 6 லெசன் படிச்சிங்கன்னா ஃபிசிக்ஸில் 50+ எடுக்கிறது நான் கேரண்டி. 50 55 எடுக்கலாம் சத்தியமாக, எல்லாமே எழுதலாம். 6 லெசன் ஆனால் முழுமையாக படிச்சுக்கணும். புக் பேக்காவது முழுமையாக படிச்சுக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் கேட்கல. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை வால்யூம் 1 வால்யூம் 2 அந்த மாதிரி கூட நீங்கள் பேஸில் போனீங்கன்னா கூட 2 நாள் டைம் இருக்குது. ஸோ முன்னாடி நீங்கள் ஃபிசிக்ஸில் என்ன முடிச்சு வச்சுருக்கணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு 6 லெசன்ஸ் இம்பார்ட்டண்ட்டான லெசன் +1 +2 சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில். ஸோ அந்த லெசன்ஸை மட்டும் நீங்கள் கவர் பண்ணி படிச்சிங்கன்னா போதும். மீதி லெசன்ஸில் தோராயமாக எது அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குறாங்களோ அது மட்டும் எடுத்து படிச்சிங்கனாலே போதும். மித்தபடி உங்களை நான் ஃபுல் போர்ஷன்ஸை படிக்க சொல்லலை, இதுதான் உண்மை. ஓரளவுக்கு நம்ம படிக்கிறத ஃபோக்கஸ் மைண்டடாக நல்லா படித்து பிளான் படி பண்ணிங்கன்னா ஹாஃப் வேலியை சூப்பராக எழுதலாம். ஹாஃப் வேலியை நான் முதல்லே சொன்ன மாதிரி 10th இருக்கட்டும் ஒரு 300+ லோ மார்க் எடுக்கிற பையன் எடுத்தானா சூப்பர். அதே மாதிரி ஒரு 12th இருக்கட்டும் 400+, 11th இருக்கட்டும் ஒரு 390+ ஒரு 400+. லோ மார்க் எடுக்கக்கூடிய பையங்க இந்த மார்க்காவது இப்போ எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லையா ஹை மார்க் எடுக்கிற பசங்க 450+, இன்னும் ஹையாக எடுக்க முடியும்னா 500+ சூப்பர். ஓகேவா. ஸோ அதுதான் சொல்கிறேன். அதே மாதிரி 10th அப்படி தான், ஹை மார்க் எடுக்கக்கூடிய பசங்க 400+ எடுக்கிறது சூப்பர். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். டைம் டேபிள் அனாலிசிஸ் பண்ணிட்டோம். ஸோ எந்தெந்த நாளுக்கு எந்தெந்த பண்ணணும் படிப்போன்னு பிரித்தே சொல்லிட்டேன். ஸோ எக்ஸாம் அன்றைக்கி வந்து போடுவேன். இந்த டைம் டேபிள் மாதிரி எந்த டைம் டேபிளும் இருக்க முடியாது, சூப்பரான டைம் டேபிள். ஸோ இதை மாற்ற முடியுமா? திரும்ப ஒரு 3 நாள் கேப் விடலாமான்னா வேண்டாம். இப்போ ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் கேப் விட்டால் படித்ததே மறந்து போயிடும். 2 நாள் கேப்பு சூப்பரான ஒரு கேப்பு. ஓகேவா. ஸோ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நல்ல மார்க் எடுங்க. ஆஃப் வேலையில் மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா. இதுதான் முதல் படி. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த டைம் டேபிள் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.